குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று ஏகனாபுரத்தில் ஆய்வு செய்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தனராஜ். தனராஜ், வணக்கம். தற்போது அங்கு நிலவக்கூடிய களச்சூழல் என்ன விவரிங்க? பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 5746 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைப்பதற்கு பல்வேறு கிராமங்கள், அந்த 13 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து 907வது நாளாக இன்று 907வது நாள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே அரசியல் கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று விவசாய நிலங்களையும் குடியிருப்புகளையும் நீர்நிலைகளையும் அழித்து பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று ஏகனாபுரம் கிராம மக்கள் போராட வரக்கூடிய அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே இந்த புதியதாக கட்சி துவங்கிய தாவேக தலைவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கி தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டில், முதல் மாநாட்டிலேயே இந்த பரந்தூர் பசுமை வழி விமான நிலையத்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரக்கூடாது என விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியிலே போராட்ட களத்திலே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக வரக்கூடிய 19, 20 தேதிகளிலே நாள் குறிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசிடமும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசிடம் தொடர்ந்து இந்த அனுமதி கேட்டு மனுக்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் கிராமத்திலே தற்போது அந்த விஜய் வருவதற்கான முன்னேற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தற்போது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தற்போது ஏகனாபுரம் கிராமம் அந்த பகுதியிலே ஏற்பாடுகளை பார்த்து வருகிறார். தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையிலே அந்த பகுதியில் இருக்கின்ற பரபரப்பு தற்போது அதிகரித்திருக்கிறது. வரக்கூடிய தினங்களிலே தொடர்ந்து போராட்ட களத்திலே விஜய் இங்கு கலந்து கொள்வார் என எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தனராஜ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.